அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். எல்லார வீடுகள்லையும் பெருநாள் வைப் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாரும் பெருநாள் ட்ரெஸ் எடுத்தாச்சா? ஸோ நாங்களும் எங்களோட பெருநாள் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பெருநாள் வைப் எங்களோட வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வருஷத்தில் வரது 2 பெருநாள் தான். ஸோ அந்த பெருநாள் வந்து நல்ல களை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே கொஞ்சம் வித்தியாசமாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, எல்லா சாமான்களையும் கழுவி புதுசு மாதிரி வைக்கிறது அப்படின்றது வந்து பெருநாள் டைமில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான். வீட்டுக்கு வந்து இப்போ தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய அளவில் வேலை இருக்கலை. இந்த கார்பெட் கழுவுறது, வீடை கொஞ்சம் கழுவி வைக்கிறது, லேசான தூசெல்லாம் தட்டுறது, இந்த மாதிரி மட்டும்தான் வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி பெருநாள் ஷாப்பிங் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். இன்றைக்கி ஜயான் நர்சரிக்கு அனுப்பிட்டு காலையோடைய சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இந்த முதலாவது அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அதோட தொடர்ந்து தான் இந்த வேலைகள் எல்லாம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஜயானை திரும்ப ஏற்றிட்டு வர அந்த டைமிங்குள்ளே ட்ரெஸ்ஸை வந்து தைக்க கொடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி பேக்கில் எடுத்து அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு சில விளாக்ஸில் சொல்லியிருக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து மெட்டீரியல் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அடிக்கடி சாமான் வீட்டை வந்துகிட்டே இருக்கும். சேல் பண்ணுறதுனாலே நிறைய பேர் வீட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதாலே எங்களோட வீடு எப்போயுமே இந்த பெருநாள் டைமுகளில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது தான். ஸோ தைக்க கொடுக்கறதுக்கு போகிறதுக்கான அந்த டைம் வந்து கடைசி நேரம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எல்லாமே எனக்கு ஸ்டிச் பண்ணி தர கேர்ளுக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அவகிட்ட அந்த துணியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருந்தேன். முதையெல்லாம் பெருநாள் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 நாள் சரி தேவைப்படும். இந்தியன் ஷல்வார்ஸ் தான் வாங்குறது அதிகமாக. அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண ஷல்வாரெல்லாம் 15,000 20,000ன்னு சொல்லி அந்த ஷல்வார்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பெருநாளைக்கு ஆசையாக போட்டுட்டு போகிறது. அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு வெட்டிங் சீசன் வரும் இல்லையா, அந்த பெருநாள் முடிய. அப்போ அதில் ஒரு 2 வெட்டிங் வருதுன்ட்டு சொன்னால் அதுக்கும் போட்டுட்டு இனி எக்ஸ்ட்ராவாக 2 3 வெட்டிங் வரக்குள்ள அதே ட்ரெஸ்ஸை போடுறதா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு பிறகு அந்த வார்ட்ரோப்பில் அதை போட்டு தொங்க வச்சா இனி அது எப்போ நமக்கு போட தோணுதோ அப்போ தான் போகிறது. ஸோ அந்த காசு வந்து எவ்வளோ அநியாயம், உண்மை தானே இல்லையா? அதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன், இது எத்தனை காலத்துக்கு தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா வார்ட்ரோப் ஃபுல்லாகவே நிறைஞ்சு போயிட்டு இனிமேலும் இந்த ட்ரெஸ் வாங்கி அநியாயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே குறிப்பிட்ட வருஷமாக பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரெஸ் தான் வியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பந்தாவே வேணான்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போட்டுடுறது. பெரிய வேலை ஒன்று முடிஞ்சிட்டு ஸோ இன்றைக்கி வந்து நேரத்துக்கே இந்த மத்தியான சாப்பாடு வேலைகள்லாம் முடிஞ்சதுனால எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இந்த டைம் வந்து கிடச்சிச்சு. ஜிதானும் தூங்கிட்டாரு, ஜயானும் தூங்கிட்டாரு. அப்போ அதோட அந்த டைம் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இந்த தேன் குழல் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ தனியாக வந்து ரெசிப்பியாக ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் குழல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு பக்கா பர்ஃபெக்ட் ரெசிபி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு பர்ஃபெக்டாக வர்ற ரெசிபி இந்த தேன் குழல். ஒரு கப்பளவு கோதுமை மாலை நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோன்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் இல்லைண்டா யோகட் சேர்க்கணும். நான் வந்து யோகட் தான் சேர்ப்பேன், ஏன்னா அது வந்து எல்லா கடைகள்லையுமே ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அப்ப சோடாவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கலரிங் சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலரிங் தான் சேர்த்துருக்கிறேன். அதிகமாக அந்த தேன் குழல் வந்து ரெட் கலரில் வரும், அது கொஞ்சம் டீப்பாக நம்ம கலர் சேர்க்கணும். இப்போ அதுக்காகவே நான் வந்து ரெட் கலர் சேர்க்கல, ஒரு 2 ட்ராப் அளவுக்கு இதை மாதிரி ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி எடுக்கணும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் 1/2 கப் தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து அதிகம் லிக்விட் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊற்றும் போது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ 1/2 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுக்கணும். நான் இந்த ரெசிபியை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன், நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு தனி வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பதத்தை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் கரைச்சி எடுக்கணும். நம்ம எடுத்தோடனே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னு சொன்னால் மாவு வந்து நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி போயிடும். அப்போ இதில் வந்து கலரிங் எனக்கு போதவே இல்லை. ஏன்னா நான் வந்து சேர்த்துருந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லம் இல்லை, கொஞ்சம் கலரிங் கூடுதலாக தேவைப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலரிங்கையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதுக்காக அந்த டீப்பான கலர் வேணாம் அப்படின்றதுக்காக இந்த கலர் வந்து ஒரேஞ்ச் மாதிரி இல்லாமல் லேசாக அந்த எல்லோயிஷாக தான் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பரவாயில்லை, இந்த கலர் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சிரப்பில் போடக்குள்ள கலர் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்தில் நான் வந்து இதை கரைச்சி எடுத்துக்கொண்டேன்.
இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விடணும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஜிலேபி பண்ண போகிறோம். இந்த தேன்குழல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் மாதிரி சோக் பண்ணி வச்சு தான் இந்த தேன்குழல் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட். அது வந்து நல்ல பர்ஃபெக்டாக அதுவும் வரும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுல இது வந்து உண்மையிலேயே ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. இப்போ நான் வந்து இந்த ஜிலேபியை சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு பொட்டில் ரெடி பண்ண போகிறேன். அதிகமாக இந்த சோஸெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கான அந்த பொட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பைப்பிங் பேக் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி இதை மாதிரி நம்மளோட சோடா பொட்டிலில் வர மூடி இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் மூடியை லேசாக சூடு பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கால் இதை மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டுண்டா நம்ம ஜஸ்ட் அதை கட் பண்ணி விட்டுட்டாலே போதும். அந்த பொட்டில் டிஐஒயாக நம்ம பண்ணி எடுத்துடலாம். இந்த ஹோல் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் போட்டு எடுத்திருக்கிறேன். ஜிலேபி வந்து லேசாக அந்த உப்பின மாதிரி வரும். அப்படி வரக்குள்ள அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து செய்ய போகிறது அந்த சின்ன சின்ன ஜிலேபி தான். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி பெரிய ஜிலேபி பண்ணுறதுண்டா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சிரட்டையில் அந்த ஒரு கண் எடுத்துகிட்டு தான் அது பண்ணுவாங்களாம். ஸோ அது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இன்ஷால்லா அந்த மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம லேசாக அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை லேசாக இது மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த கட்டிகள் இல்லாமல் வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு பொட்டிலுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். தேன்குழல் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஸ்வீட். இப்போ அதனால் பெருநாள் டைமில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த டிஐஒயாக ஒரு நொசல் கேப் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் இந்த பொட்டலுக்கு மூடிட்டு நம்ம வந்து இனி இந்த ஜிலேபியை சுட்டெடுக்க வேண்டியதுதான். முதல்ல உங்களோட அந்த மாவு வந்து இதுக்குள்ளால் வருதா அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் ஜஸ்ட் அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எண்ணெயில் போடக்குள்ளே நமக்கு சில டைமில் வந்து அந்த சரியான அந்த வளைவு வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு பார்த்துட்டே நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் சீனி சேர்க்கலாம். இது வந்து சரியாக நான் யூஸ் பண்ணுறது ஒரு கப் அளவு தான், 250 ml கப்பில் 3 கப் அளவு சீனி சேர்த்துட்டு இதுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம சீனி சேர்த்தோட அரைவாசி தண்ணி. சிரப்பில் வந்து நல்ல வாசத்துக்காக நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கிறேன், ஒரு 4 ஏலக்காய் வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவு கரைச்சோம் இல்லையா, அந்த மாவில் வந்து லேசாக நெய் சேர்த்தோம் அப்படின்னா ஜிலேபி வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நான் நெய் சேர்க்காம தான் பண்ணி காட்டியிருக்கிறேன். விரும்பினா நீங்கள் வந்து நெய் சேர்க்கலாம், அப்போ அந்த நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஏலக்காவையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிரப் வந்து இந்த பதத்தில் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து சீனி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறோம், அதில் அரைவாசி அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதாலேயே இந்த சிரப் வந்து திக்காக தான் இருக்கும். லேசாக நாங்கள் சரியாக சொல்ல போனால் உண்மையிலே அந்த தேண்ட கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், நல்ல திக்காக. ஸோ அந்த அளவு பதம் வந்து இதில் லேசாகவே வந்துடும். லேசாக கொதிக்கும் போதே வந்துடும். நம்ம கொதித்ததும் அதை வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கலரிங் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலரிங் வந்து அந்த அவ்வளோவா கலர் கொடுக்குதில்ல. ஸோ அதனாலேயே 2-3 ட்ராப் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து 1 நிமிஷம் மட்டும் அதை சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும், இந்த சிரப் வந்து ரெடி ஆயிடும். இந்த சிரப்பை வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நல்ல திக்காக, நம்ம வந்து இப்போ தேனை தொட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த பதம், நமக்கு அந்த கொஞ்சம் லேசான அந்த திக்னஸோட, ஸோ அதை மாதிரியே இருக்கும். இப்போ வந்து இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது லேசான சூடு ஆறணும். அதுக்கடையில் நம்ம வந்து ஜிலேபியை ரெடி பண்ணி இந்த சிரப்பில் போட்டுடணும். இந்த சிரப் பார்த்திங்கன்னா லேசாக அந்த போமாக இருக்கணும், நம்ம குடிக்கிற அளவு சூடில் இருக்கணும். அந்த சூடு வரக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுக்கிற ஜிலேபியை வந்து சூடோடையே அந்த சிரப்பில் போட்டு எடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஜிலேபியை வந்து இதை மாதிரி சுற்றி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்குள்ளே எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகம் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு சூடு பண்ணிட்டோன்னு சொன்னால் ஜிலேபி வந்து குயிக்காக ஃப்ரை ஆகும், ஆனால் உப்பி வராது. இப்போ லோ ஃப்ளேமில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணக்குள்ளே ஜிலேபி வந்து தட்டையாக தான் வரும். சரியா அந்த தட்டு வடாதுகள் மாதிரி இருக்கும், உப்பி வராது, பிரிஞ்சும் வராது. ஸோ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி நல்லா கொஞ்சம் பெருசாக இந்த ஜிலேபி வரும். ஸோ முதலாவது நம்ம போடக்குள்ளே இதை மாதிரி 1-2 ஷேப் இல்லாமல் வரும். நம்ம வந்து ரெடி பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு கைக்கு விளக்கமாயிடும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிரப்பில் சேர்த்துக்கொள்ளணும். சிரப் வந்து அதிகம் கொதிக்கிற சூடில் இருக்கக்கூடாது. இது வந்து வோமாக இருக்கணும் அந்த சிரப். இதை மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளுக்குள்ள அந்த சிரப்பெல்லாம் நல்ல சோக்காகி நல்ல டேஸ்டான ஜிலேபி வந்து ரெடியாகும்.
பிறநாளைக்கு நம்ம செய்கிறதுக்கு நல்ல ஈஸியான, அது நல்ல டேஸ்ட்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் இருந்த மிச்ச வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாருமே ஷாப்பிங்க்கு ரெடியாகி கடைகளுக்கும் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் நாங்கள் இந்த முறை டவுனுக்கு போயிருக்கல, கிண்ணியாக தான் வந்திருந்தோம். கிண்ணியாவில் வந்து இந்த ஒரு கடையில் தான் நான் ஜயானுக்கும் ஜிதானுக்கும் அதிகமாக ட்ரெஸ் எடுப்பேன். நிறைய நல்ல பிராண்டடான ட்ரெஸ் எல்லாம் இங்கே கொண்டு வருவாங்க. இந்தியன் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். ஆனால் இந்த கடையில் வந்து என்னென்னு சொன்னால் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் அதை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இனி இல்லைன்னு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அண்ட் சரியாக சொல்ல போனால் பெருநாள்கிட்ட வைப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கிண்ணியாவுக்கு தான் வரணும். டவுனில் கூட அந்தளவுக்கு ஒரு வைப் இருக்குமான்னு தெரியல. கிண்ணியாவில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான கடைகளும் புதுசாக சின்ன சின்ன கடைகளும் ரோடு எல்லாமே அதை மாதிரி அந்த சேலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கடைகளுக்கும் வெளியில். ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ஸோ பார்க்குற இடமெல்லாமே நிறைய ஆக்களாக தான் இருப்பாங்க. அது மாதிரி எங்கே பார்த்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து வீட்டில் மெட்டீரியல் சேல் பண்ணுறதுனால எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வீட்டில் அம்மா கொண்டு வர்றப்போவே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன். அப்போ இன்றைக்கு வந்து பிள்ளைகளோட உடுப்பு தான் எடுக்கணும். இனி ஆம்பளை பிள்ளைகள்னு சொல்லக்குள்ள பெரிய அளவு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஒரு டெனிம் ஷர்ட் அப்போலண்டா ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட் அவ்வளவுதான். ஸோ அதில் வந்து நமக்கு பிடிச்ச கலரை பிடிச்ச டிசைனை எடுக்க வேண்டியது தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கடையில் எனக்கு வந்து டவுனை விட நிறைய நல்ல புது இந்த ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதனாலேயே நான் மேக்ஸிமம் இங்கே தான் எடுப்பேன். இன்றைக்கும் அவங்க பெருநாளைக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் நிறைய இது வந்து பேக்கிங் எல்லாம் உடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே எதை எடுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு இருந்துச்சு. ஜிதான் அளவுக்கு நல்ல இந்த எம்போஸ் பண்ண மாதிரிலாம் டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நான் எடுத்திருந்தேன். இன்ஷால்லா ஈத் வ்ளாகில் காட்டுறேன் பிள்ளைகளுக்கு என்னென்ன உடுப்பெல்லாம் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஜயானுக்கு வந்து டிஷர்ட் டெனிமெண்ட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்ச்சேசிங் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த சின்ன பொம்பளை பிள்ளைகளோட ட்ரெஸ் எல்லாம் இந்த கடையில் பார்க்குறதுக்கே நல்ல அழகாக யூனிக்கான கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே பொம்பளை பிள்ளைகள்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் விதவிதமாக நிறைய டிசைன்ஸில் வரும் இல்லையா. எப்பயுமே இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்குன்னு பார்க்கக்குள்ள டிஷர்ட்ஸை வேணுண்டா வேறு கலர்ஸில் வாங்கலாம், டிசைன்ஸை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த புதுசாக எந்த ஒரு இதுவும் அதில் இருக்காது. பொம்பளை பிள்ளைகிட்ட உடுப்பை தான் பார்க்கக்குள்ள ஆசையாக இருக்கும். ஸோ உண்மையிலேயே சொல்ல போனால் உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளே விளங்கும். இந்த ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியோ தம்பி 2 பேருக்கும் வாப்பாக்கும் வந்து ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடைக்கு வந்திருந்தோம். அண்ட் அங்கே பார்த்துருந்தோம். அவ்வளோவா அந்த கலெக்ஷன்ஸ் தம்பி 2 பேருக்கும் பிடிச்சிருக்கல. அண்ட் அவங்க வந்து பர்டிகுலராக ஒரு மாடல் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வந்து ரோட்டில் போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடை பார்த்துருந்தோம். இது வந்து ஃபுல்லாகவே லேடிஸுக்குரிய ஒரு கடை தான். நாங்கள் நிறைய தடவை கிண்ணியாக வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடை பார்த்துருந்தோம். ஓகே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளான அவுட்ஃபிட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து கேஷுவலாக வெளியில் போட்டு போகிறதுக்கு போடக்கூடிய மாதிரி அவுட்ஃபிட்ஸ் அண்ட் ட்ரெண்டியான நல்ல டிசைன்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. அபாயாவெல்லாம் நம்ம நார்மலாக வேர் பண்ணுறதுக்கு மாதிரி அந்த சிம்பிள் டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நல்ல ஷால் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் வந்து மெயினாக எல்லாமே இந்த ஃப்ரீ சைஸில் மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு பிறகு வாங்கி இந்த சைஸை நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ அதுக்காகவே நான் வந்து எதுவும் எடுத்துருக்கல. அண்ட் அதே மாதிரி என்கிட்ட இந்த மாடல்ஸில் வந்து நிறைய மாடல்ஸ் என்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுலேயே இருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த சிம்பிளான அவுட்ஃபிட்ஸ் தான் நான் சொல்லியிருந்த மாதிரி. இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு கடை இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டீரியல் தான். என்ன தான் வீட்டில் வந்து நாங்கள் விதவிதமாக மெட்டீரியலில் சேல் பண்ணாலும் ஒரு மெட்டீரியல் கடைண்டு பார்க்கக்குள்ள உண்மையிலேயே ஆசையாக இருக்கிறது. வெளிலேருந்து பார்க்கக்குள்ளே விளங்கிடுச்சு நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி. ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருந்தோம். அண்ட் இது பார்த்திங்கன்னு சொன்னால் வாசல்லே இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த வெட்டிங் ஃப்ராக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மாதிரி மெட்டீரியல். மேலே வந்து நெட்டில் பேர்ல் இருக்கிற மாதிரி மெட்டீரியல் தான் இது. அடியில் தான் இதுக்கான ஒர்க் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளவர் கேர்ள்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரே மாதிரி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம இது பண்ணலாம். இதில் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் இருந்துச்சு. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சின்னவங்களுக்கெல்லாம் ஃப்ராக் தைக்கிறதுக்கு உண்மையிலேயே அழகாக இருக்கும். இப்போல்லாம் வந்து கடைகளில் இந்த பிளெயின் ஷோல் எந்த அளவுக்கு கொண்டு வராங்களோ அதை மாதிரி தான் நல்ல டிசைனாக அந்த பிரிண்டட் ஷோல்ஸும் கொண்டு வராங்க. கொஞ்சம் நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் அந்த பிரிண்டட் ஷோல்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கும் அந்த பெருநாள் உடுப்புக்கு மேட்சிங்காக ஷோல் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து பிரிண்டட் ஷோல்ஸும் எடுத்திருந்தேன்.
ஷிஃபானில் அனிமல் பிரிண்டில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு கலரும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபைனலாக காட்டுறேன் என்ன கலர் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா மெயினாக கணநாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு மெட்டீரியல் அப்படின்ட்டே சொல்லலாம். இது வந்து இந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கான மெட்டீரியல். ஒரு சில மாடல்ஸ் வந்து இதில் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மெட்டீரியல் எனக்கு கிடைக்கல. இந்த கடையில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில்வர், ரோஸ் கோல்டு அது மாதிரி பிங்க் அப்படி நிறைய கலர்ஸ். ஃபுல்லாகவே இந்த கிளிட்டர் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கையில் தொடக்குள்ளேயே நிறைய இந்த கிளிட்டராக இருந்துச்சு. உண்மையிலேயே நம்ம வந்து தேடக்குள்ளே இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கிடைக்கிறது இல்லை. சடனாக வந்தப்போ தான் இந்த கடையில் இது இருக்கிறதையே நான் பார்த்தேன். அண்ட் இதோட வந்து அபாயா மெட்டீரியல்லாம் நிறையவே இருந்துச்சு. சொல்லப்போனால் பெருநாள் கிட்ட வாங்கிட்டு இல்லையா, எல்லாருமே துணியெல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே பெரிய அளவில் துணி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த இந்த அபாயா மெட்டீரியலில் வந்து இந்த ஒரு கலர் மட்டும்தான் பார்க்குறதுக்கு இருந்துச்சு. இதோட இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலும் வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் நம்ம வந்து ரிச்சான ட்ரெஸ் எல்லாம் கடைகளில் வாங்கக்குள்ள நல்ல இந்த மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நல்ல இந்த மெட்டீரியலை பார்க்கக்குள்ளேயும் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருந்தது எல்லாமே இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் பெருநாளுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் இதை வாங்கிட்டு போனாலும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதனால் எப்பயும் போல் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த அனிமல் பிரிண்ட் மட்டும் மிஸ் பண்ணாமல் வாங்கியிருந்தேன். நான் இதை எங்கே பார்த்தாலும் எனக்கு அது பிடிக்கிறதுக்காகவே வாங்கிடுவேன். நாங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து நிறைய பேர் அவங்க தைக்க கொடுத்துருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அங்கே வந்து அவங்க ஒரு கார்மெண்ட் செய்கிறாங்க. அந்த கார்மெண்ட்டில் வந்து மெட்டீரியல் இவங்களே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்த பிறகு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல நீட்டாக அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க பின்னால் தான் கார்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. அண்ட் அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எந்த மாடல் கொடுக்குறோமோ அந்த மாடலை வந்து அப்படியே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நாங்கள் போனப்போ வந்து பெருநாளைக்கு அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்த டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் போனப்போ பெரிய லெவலெல்லாம் அவங்க தைச்ச உடுப்புகள் எதுவுமே இருக்கலை. இருந்தாலும் இந்த ஒரு ஃப்ரக் வந்து அவங்க ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தா எங்கள்கிட்ட காட்டியிருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்போ உண்மையிலேயே ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஃப்ரக் வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணுறதுக்கு மொத்தமாக மெட்டீரியலோட சேர்த்து அவங்க மொத்தமாக வந்து 2500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக சொல்லணும்டா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு டெய்லர் கிடைச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அந்த சிஸ்டரை பார்த்தப்போ. ஸோ அவ்வளவுதான், இதோட எங்களோட ஈத் ஷாப்பிங் முடியுது. இன்ஷால்லா எல்லாரும் சேஃபாக சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவை பிரார்த்திச்சு கொள்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஈத் முபாரக். இன்ஷால்லா ஈத் வ்ளாகில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.